ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் நாதனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பினாவியே, என் சுவாசமான என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பினாவியே, என் சுவாசமான என்னோடு தங்கிடும் ஐயா. என் சுவாசமான என்னோடு தங்கிடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. இயேசப்பா, நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ராஜா. நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் அப்பா. நான் கடந்து வந்த பாதைகளை, கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள், முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாமே கரடு மேலடா தான்ப்பா இருந்துச்சு. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் வெறும் முட்களும் புதர்களுமாக இருந்துச்சப்பா. நான் திரும்பி பார்க்க செய்தீரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த அருமையான பாடல் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய பின்னாடி வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்க செய்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி கூறுகிறேன், நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். திரும்பி பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை
கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நேற்று தினத்தை திரும்பி பாருங்க, முந்தா நாளை திரும்பி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்த தேவனை திரும்பி பாருங்க. சங்கீதம் 77 11 12 மிக அழகாக சொல்லும், ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமைமிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 77 11 12. ஆமென். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஆமென். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். தியானிக்கணும். நமக்கு செய்த நன்மைகளை குறித்து தியானிக்கணும், நினைவு கூறணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமாண்டவரே, உம்முடைய அதிசயங்களை, பண்டைய நாளில் நிகழ்ந்தவற்றை நான் நினைவு கூறுவேன். உன் செயல்கள் அனைத்தையும் நான் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அந்த மனதை தாங்கப்பா. இடைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இடைச்சட்டம் 8:2. சங்கீதம் 77 11 12 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரின் செயல்களை நான் நினைவு கூறுவேன். ஆம், உன் அதிசயங்களை, பண்டைய நாட்களில் நிகழ்ந்தவற்றை நான் நினைவு கூறுவேன். உன் செயல்கள் அனைத்தையும் நான் ஆழ்ந்து சிந்திப்பேன். இடைச்சட்டம் 8:2. ஆமென். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். ஆமென். கட்டளைகளை கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என்று உங்களுடைய உள்ள சிந்தனைகளை அறிந்து கொள்ள சோதித்தார். சோதித்தறிகிற கடவுள். ஆமென். சோதித்தறிகிற கடவுள். உன் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த மக்களை அழைத்து வருகிறார். என் மக்களின் துன்பங்களை கண்டேன், அவருடைய கண்ணீரை கண்டேன், என் தோல் பையில் நிறைத்து வைத்துள்ளேன் என்று சொல்லி, அதனால்தான் சங்கீதம் 56:8 அழகாக சொல்லும். சங்கீதம் 56:8. ஆமென். ஆமென். அறிவு உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன். இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? ஒரு முறை கூட சப்தமாய். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் படும் துயர் நான் கண்டேன். வாழ்வும் வளமும் நாடும் நலமும் வழங்கிட மனமும் வந்தேன், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன்,
ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அதனால தான் இந்த கடந்து வந்த பாதைகளில் 4 வகையான கட்டங்கள், 4 வகை சிச்சுவேஷன்ஸ் என்னவென்று சொன்னால், மிக அழகாக சொல்லப்படுகிறது. பாதை, கடந்து வந்த பாதை. அந்த பாதையில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன இருந்துச்சு, தேவன் நமக்கு என்ன செய்தார், நீ இன்னைக்கு என்ன சொல்ல போற, இதை குறித்து தான் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நம்முடைய பாதை பாலை நிலத்தின் பாதை. அதை தான் இணை சட்டம் 8:2 வாசித்தோம். பாலை நிலத்தில் வழி நடத்தி வந்தார். வசனம் வாசிக்கலாம். இணை சட்டம் 8:2. ஆமென். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். ஆமென். ஆமென். உள்ள சிந்தனைகளை சோதித்தார். நம்முடைய வாழ்க்கை பாருங்க, எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி ஆளானோம், எப்படி இந்த நிலைக்கு வந்தோம், மறந்துட்டோம். அந்த நாளை நாம் மறந்துட்டோம். அதனால சூழ்நிலையை மறந்துட்டோம். அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், பசி, பட்டினி, வறுமை எல்லாம் மறந்துட்டோம். இன்றைக்கு எல்லாம் சௌகரியம், எல்லாம் கை மேலே ரெடியா, ஆன்லைன் ரெடி, புக் பண்ணால் வந்துடும் வீட்டுக்கு. பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், என்ன வருது, எது புக் பண்ணாலும் வீட்டுக்கு வந்துடும். எல்லா சௌகரியம் இருக்குது. என்ன புக் பண்ணாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். மறந்துட்டோம். இந்த கடந்து வந்த பாதைகளை மறந்துட்டோம். அன்று உடுக்க சரியான உடை இருந்திருக்காது, சரியான அணிகலன் இருந்திருக்காது, சரியான கால்களுக்கு போடக்கூடிய பாதரட்சைகள் இருந்திருக்காது, சரியான துணிமணிகள் இருந்திருக்காது, வறுமையில் இருந்திருப்போம், நல்ல உணவை பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அத்தனையும் கொடுத்தார். சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை அன்று பாலை நிலமாக இருந்தது. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை, தந்தையால் கைவிடப்பட்ட நிலை, தாயாரால் கைவிடப்பட்ட நிலை, பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலை ஒரு காலம் இருந்தது. ஆனால் அன்று நடத்தி வந்த தேவன், ஆனாலும் கூட பசி இல்லை, தாகம் இல்லை, நம்முடைய தனிமையில் நம்மை காத்த தேவன். கடவுள் செய்தது, கடவுள் நமக்கு செஞ்சது என்ன? பசியை கொடுத்து பசி தீர்த்தார், தாகத்தை தீர்த்தார், தனிமையில் காத்தார், வளர்த்தார், ஆளாக்கினார், பெரிய பெரிய உத்தியோகத்தில் கொண்டாந்து உட்கார வச்சார். மறந்து போனாயோ, மறந்து போனாயோ, உன் பழைய நாட்களை நீ மறந்து போனாயோ, உன் நிலை எப்படி இருந்தது நீ மறந்து போனாயோ? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார், அப்போ உனக்கு லைஃப் புரியும். இன்னைக்கு செல்வம் இருக்குது, சொத்து இருக்குது, வளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடக்கிறோம். என் நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை உணர்ந்து பார். இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற நீ நிலையில் இருக்கிறாய். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீ என் நிலையில் இருக்கிறாய், குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை, வெதுவெதுப்பான நிலை, இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற நிலையில் இருக்கிறாய். ஆண்டவர் என்ன செய்தார்? இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே நீ இன்னைக்கு என்ன சொல்ல போற? என் கஷ்டத்தில், என் நஷ்டத்தில், என் துன்பத்தில், என் துயரத்தில், என் பாடுகளில், என் நோயில் நீர் என்ன கைவிடலையப்பான்னு சொல். ஆமென். என்ன நீங்க கைவிடலையப்பா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா,
அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாலை நிலம் பாதை என்று சொன்னால் வறண்ட சூழலை நடந்த பாதை. பாலை நிலத்தில் அந்த வாழ்க்கையில் நம்மை நடத்தி வந்த தேவன், அன்று பசி தாகம் தனிமை ஒன்றும் இல்லாமல் நம்மளை காத்து வந்த தேவன், நம்முடைய கஷ்டத்தில் கைவிடல நம்முடைய தேவன். இரண்டாவது கட்டம் கண்ணீரின் பாதை. எத்தனை கண்ணீர், எத்தனை கவலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அவமானங்கள். கண்ணீரின் பாதை மறந்து போயிடாதே. திருப்பாடல் 56:8 மிக அழகாக சொல்லும் கண்ணீரின் பாதை. திருப்பாடல் 56:8 சத்தமாய். ஆமென். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உன் தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? ஆமென். கண்ணீரை தோற்பையில் சேர்த்து வைத்தார் கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரை, உன்னுடைய கண்ணீரை அவருடைய தோல்பையில சேர்த்துக்கிட்டார். பாலை நிலத்தில் உன்னை நடத்தி வந்தார். ஆமென். உன் கண்ணீரை அவருடைய தோற்பையில வச்சுக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் சேகரித்து வச்சுக்கிட்டார். ஆமென். நீ அழுத நாள் வீண் போகல. ஆமென். ஆமென். நீ அழுத நாட்கள் வீண் போகல. உன் கண்ணீரின் நாட்கள் வீண் போகல. ஆமென். ஆமென். உன்னை வழிநடத்தின தேவன். ஆமென். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. கண்ணீர், எத்தனை கண்ணீர், எவ்வளவு கண்ணீர். இன்றும் கூட நீர் கண்ணீர் விடாத நாட்களே இல்லையே. உன்னுடைய கண்ணீரின் பெருக்கினால் அவர்களுடைய கண்ணீர் ஒவ்வொரு டிராப்பை அவருடைய தோல் பையில் நிறைத்து வைச்சிருக்கிறார். அணைக்கும் கரங்கள், அணைக்கும் கரங்களிலே, ஆணி பாய்ந்த கரங்களிலே, இதோ என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை நான் என் தோல் பையில் நிரப்பி வைத்திருக்கியே, பயப்படுற. ஒவ்வொரு உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில். நீ சொட்டின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் தருகிறவர். உன்னுடைய கண்ணீருக்கு பதில் இல்லாம போகாது. உன்னுடைய அழுத நாள் வீண் போகாது, வீண் போகல. ஒரு நாளும் பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அன்றைக்கு பாடுகள், ஆனால் ஆண்டவரை நீ தேர்ந்தெடுத்த பிற்பாடு. ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை தேர்ந்த பிற்பாடு, ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று நீ சுவைத்த பிற்பாடு, உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் ஒரு அமைதி. அவரை விட்டு, ஆனால் நீ அவரை விட்டு விலகும் பொழுது தனிமையாக்கப்படுகிறாய், நிர்வாணமாய் நிற்கிறாய். அவர் உன்னை தேடி வரும் நாளை நீ மறந்து போனாய். அதிகாலையில் உன்னை தேடி வருகிறார், நீ மறந்து போனாய். உன் கண்ணீரின் நாட்கள்,
நீ அழுத நாள் வீண் போகல மகளே. இன்னைக்கு அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நம்ம இருளின் பாதை. முதல்ல பாலை நிலத்தின் பாதை, வறண்ட சூழ்நிலை, நம்ம வாழ்ந்த பட்டினி பசியோடு வாழ்ந்த நாட்கள், அந்த பாதைகள். கண்ணீரின் பாதை, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் போராட்டம் 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 போராட்டம், அழுது அழுது அழுது, எத்தனை கண்ணீர். தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் உனக்கு தந்தார். உன்னை இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை. அப்ப இருளின் பாதை. அடுத்த பாதை என்னன்னா, திருப்பாடல் 23:4. திருப்பாடல் 23:4. ஆமென். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆமென். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு, இருளின் பாதை. சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுவார், இருளின் பாதை. அங்க எப்படி இருந்தாரு? அவருடைய கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். தேற்றினா அன்னைக்கு தேற்றுச்சு. அவருடைய கோலும் நெடுங்கழியும் நம்ம தேற்றுச்சு. ஆண்டருடைய வசனம் நம்மளை தேற்றுச்சு. தேவன் செஞ்சது என்ன? வசனம் என்ன? சங்கீதம் 23:4. ஆனால் தேவன் நம்மை தேற்றினார். அப்ப நீ என்ன ஆண்டவருக்கு என்ன நீ நினைச்சு பார்க்கும்போது சொல்ல, இன்னைக்கு நீ என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் அழுத நாள் வீண் போகலப்பா, என் கஷ்டத்தில் நீங்க கைவிடலப்பா, பயத்துல கூட நீங்க இருந்தீங்கப்பான்னு சொன்ன. இருளின் பாதையில நடந்த போது நீ என்னோடு இருந்தீரப்பான்னு சொன்ன. அடுத்த பாதை என்ன தெரியுங்களா? கிருபையின் பாதை. கிருபை. என் கிருபை உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். என் கிருபை உனக்கு போதும். அதனால தான் கிருபையின் பாதை. திருப்பாடல் 23:6. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். நன்மையும் பேரன்பும் நம்மை பின்தொடரும். அதான் வசனம். ஆமென். நன்மையும் பேரன்பும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய கிருபை. உன்னுடைய பாதையில நீ ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய கிருபை. இவ்வளோ தூரம் இப்போ நீ சொல்ல வேண்டியது என்ன? இவ்வளோ தூரம் நடத்துனீங்கப்பா, இவ்வளோ தூரம் நடத்துனீங்கப்பா, இவ்வளோ தூரம் என்ன நடத்துனீங்களேன்னு சொல்லி. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சென்னாவுக்கும் நடுவில் நிறுத்தி, இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஆமென். இதுவரை ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் என்று அந்த கல்லு மேல எழுதுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே என்று சொல்லி. இப்ப நடந்து வந்த பாதைகள் எப்படி? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பா இயேசுவே, நான் நடந்து வந்த பாதை திட்டமில்லாத பாதை இல்லை. நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். நீ வகுத்த திட்டங்கள் வேஸ்ட் ஆகல ஆண்டவரே.
ஆமென். ஆமென். நான் நடந்து வந்த பாதை திட்டமில்லாத பாதை அல்ல. நீ திட்டமிட்ட பாதை, அது நல்வாழ்வின் திட்டம், நம்பிக்கையின் பாதை. ஒப்பு கொடுங்க. ஆமென். 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 நான் நடந்து வந்த பாதைகள் திட்டமில்லாத பாதை இல்லை. முள் பாதை, கல்லு குத்துன முள்ளெல்லாம் ஞாபகம் இருக்கப்பா. முள் பாதை, குத்தி 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 சிதறி சிதறி செதுக்கி செதுக்கி எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், கண்ணீரின் பாதைகள். காலில் குத்துன முள்ளு, என் உள்ளத்தை குத்துன முள்ளு, சொல்லாலும் செயலாலும் பல துன்பங்கள் வழியாக என் உள்ளம் இத்தனை குத்துன முள்ளு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கப்பான்னு சொல்லு. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. என் அருள் உனக்கு போதும்னு சொன்னீர். அப்படிப்பட்ட முள்ளிலும் துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நடக்க எனக்கு பலன் தந்தீரப்பா. என்னை வழி நடத்தி வந்தீங்க. சில வளைவு பாதைகள் நான் போட்டது நேராக போக, ஆனால் நீர் வளைச்சி கூட்டிட்டு போனீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு வழியில் போகணும்னு வளைஞ்சு பார்த்தேன், ஆனால் நீர் விடலை. நான் போட்டது நேராக போகுது, படுகொலையில் விழுறதுக்கு போச்சு. ஆனால் நீர் அதை வளைச்சி வேறு வழியில் கூட்டிட்டு போனீரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதனால தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துவரும். ஆமென். வேறு ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர். ஆமென். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார். மனுஷன் நம்ம ஒரு வழியை பார்த்துக்கிறோம், என் வழி தனி வழி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் வழி ஒரே வழி. ஆமென். ஆண்டவரே அவர்களின் காலடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். இப்போ புரியுது ஆண்டவரே எனக்கு. நான் வளைவு பாதையில் ஆபத்தில் தப்பிச்சேப்பா. எப்படிப்பட்ட வளைவு பாதையில் போகிறேன். நான் ஒரு நேரான பாதையில் போட்டிருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. நான் போட்டது நேரான பாதை, நீங்கள் அதை என்ன டேக் டைவர்ஷன் சொல்லி வளைச்சி கொண்டு போனீங்க. அந்த ஆபத்திலிருந்து நான் தப்பிச்சப்பான்னு உணர்ந்தவர்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம். ஐசியூ நினைச்சுப்பா. வண்டியில் போகும்போது உனக்கு நடந்த ஆபத்தை நினைச்சுப்பா. மருத்துவமனையில் கிடந்த நிலையை நினைச்சுப்பா. உன் வேதனைகளை நினைச்சுப்பா. ஆமாம் பாதர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனிமையின் பாதை. இந்த தனிமை என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை. தனிமை ரொம்ப கஷ்டம். திருப்பாடல் 142:4 மிக அழகாக சொல்லும். திருப்பாடல் 142:4. ஆமென். வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன், என்னை கவனிப்பார் எவரும் இல்லர். எனக்கு புகழிடம் இல்லாமற் போயிற்று, என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவரும் இல்லர். ஆமென். ஆமாம். இந்த தனிமையின் பாதை இருக்கே ரொம்ப கஷ்டங்க. சொந்தங்களை இழந்து, பந்தங்களை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பொருட்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒரு தனிமை இருக்க. குறிப்பாக விதவைகள், அவருடைய வேதனைகள் நமக்கு தெரியாது. நம்ம அவங்கள தப்பாக பேசுகிறோம். அவங்க ஒவ்வொரு நேரம் முள்ளு மேலே நடந்துட்டுருக்குறாங்க. விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள். அந்த தனிமை
என்னை அறிவார் யாரும் இல்லை, என்னை திரும்பி பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பார்த்தீங்க. ஆமென். அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 13:5. ஆமென். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். ஆமென். உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொன்னீரே, நான் தனியா நடக்கலப்பா, நீர் என் கூடவே நடந்தீர்னு சொல்லு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத பாதை, ஆசீர்வாதமான பாதை. அதுதான் இன்னைக்கு சங்கீதம் 37:23. சங்கீதம் 37:23. ஆமென். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். தாம் உவகை கொள்ளும் நடத்தை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நல்லவருடைய காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆண்டவரை தேடி உண்மையா தேடுற பிள்ளைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். குடிக்க தண்ணி, சாப்பிட சோறு, குடிக்க தண்ணி, சாப்பிட சோறு, படுக்க இடம் எல்லாம் தந்திருக்கிறாரு. ஆசீர்வாதமான இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, எத்தனை. அதனால தான் அழகாக சொல்கிறாரு ஆதியாகமம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும் திருப்பாடலை வசிக்கலாம். ஆதியாகமம் 28:15. உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். ஆமென். வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு. ஏன் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுவீங்கப்பான்னு சொல்லி திரும்பி பாரு பின்னாடி. அல்லேலூயா. காலடி தடை எல்லாத்தையும் உம்முடைய ரத்த காலடி இருக்கப்பா. இயேசுவின் அந்த பாதைகள் ரத்த சிந்தி வெறுங்காலோடு இழுத்துட்டு போறானுங்களே, அந்த பாதை நீ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப்பு ஜீசஸ் உன் பக்கத்தில் இருக்கிறான்னு விசுவசிச்சுக்கோ. அதனாலதான் சங்கீதம் 119:105 மிக அழகாக சொல்லு, உம்முடைய வார்த்தையின் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளி. இனி நடக்க போற பாதை உன் கையில தான்ப்பா இருக்குன்னு ஒப்பு கொடுத்துரு. என் ஆழ்வலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் மனபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல, என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்து ஒன்றும் முடியல, என் வாய்பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க சொல்லி நன்றியோடு ஸ்துதிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.